ஆக்டர் அஜித் அவர்களுடைய நம்பர் 1 ஸ்டாருக்கான கனவையும் வெறியையும் பக்கத்திலிருந்து பார்த்த இயக்குனர் சரண் அவர்களுக்கு உருவான கரு தான் வட்டாரம் திரைக்கதையுடைய அடிப்படையே. ஆனால் இந்த கதையை அஜித் கிட்ட இயக்குனர் சரண் அவர்கள் அப்ரோச் பண்ணலை. அதுக்கான காரணமாக சரண் அவர்கள் சொல்கிறது, இந்த ஐடியா உருவாகும் போது அஜித் அவர்கள் இருந்த உயரத்தை விட இந்த படம் தொடங்கும் போது அஜித் இருந்த உயரம் ரொம்பவும் அதிகம். அதனால் ஒரு வளரும் நடிகருக்கு தான் இந்த கதை பொருந்தும் அப்படிங்கிறது தான். பொதுவாகவே ஒரு திரைக்கதையை A to Z முடிச்சுட்டு பவுண்டரி ஸ்கிரிப்டோட தான் படப்பிடிப்பை தொடங்கணுன்ற விதி தமிழ் சினிமாவில் பரவலாக வலியுறுத்தப்படுது. அதில் பெரும்பான்மையாக உண்மையும் இருக்குது. இந்த விதியை பயன்படுத்தாத பல திரைக்கதைகள் மோசமாக இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். இதில் சில விதிவிலக்குகளும் இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட சில விதிவிலக்குகளில் ஒன்று தான் வட்டாரம் திரைக்கதையும். அதில் ஒரு சில நிகழ்வுகளை இப்போ பார்க்கலாம். முதல் நிகழ்வு, இந்த படத்துக்கு இயக்குனர் மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசரும் சரண் தான். ஒரு நாள் தன்னுடைய ஷூட்டிங் செலவுக்கான அக்கௌண்ட்ஸ் அவர் செக் பண்ணும்போது ஹோட்டல் பில் அமௌண்ட்டில் நடிகர் ஆர்யாவுடைய பில் அமௌண்ட் ரொம்பவும் அதிகமாக இருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த விஷயம் படத்தில் ஒரு அங்கமாக இருந்தால் நல்லா இருக்குமேனு தோண பர்மா கேரக்டர் அளப்பரிய பசி கொண்டவர்னு மாற்றப்பட்ட அந்த திரைக்கதை எலமெண்ட் திரைக்கதைக்கு கூடுதல் சுவாரஸ்யத்தை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் மேஜர் ரோலும் ப்ளே பண்ணியிருக்கோம். இரண்டாவது நிகழ்வு, படத்தில் வேறு ஒரு சீனுக்காக வாங்கப்பட்ட ஃபுட் மெட்டீரியல்ஸ் அந்த சீன் அப்போ எடுக்க முடியாத சூழல் உருவானதால் வேஸ்ட்டாக போகிற சூழல் உருவாகுது. ஸோ அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இயக்குனர் சரண் அவர்கள் ஒரு சீனை உருவாக்குறாரு. அந்த சீன், அதாவது திரைக்கதையிலே முதல்ல இல்லாத அந்த சீன் படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன்ஸில் ஒன்றாகவும் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் உள்ள சீனாகவும் அமையுது. இந்த சீன் வீரவேல் பர்மாவுக்கு நாய் தட்டில் சாப்பாடு வைக்கிற சீன். அந்த சீனில் குருபாதம் உட்பட எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சங்கீதா பர்மா மேலே உள்ள லவ்வால் இன்டைரக்டாக சாப்பிட வர பர்மாவுக்கு வீரவேல் நாய்க்கு வைக்கிற தட்டை வச்சு அவமானப்படுத்த அதை பொருட்படுத்தாத பர்மா அதே தட்டில் சாப்பிட்றாரு. இங்கேயும் பர்மாவுடைய பசி கான்செப்ட் அற்புதமாக கையாளப்பட்டிருக்கும். ஆனால் இதுக்கான ஒரு சின்ன ரிவெஞ்ச் டயலாக் ப்ரீ கிளைமேக்ஸில் அட்டகாசமாக எழுதப்பட்டிருக்கும். இந்த சமயத்தில் குருபாதத்துக்கு வர காலுக்காக ஒரு சீக்ரெட் டீட்டெயில்ஸ் பற்றி குருபாதம் வீரவேல் கிட்ட கேட்க வீரவேல் பண்ண கேர்லெஸ் மிஸ்டேக்கால் அந்த டீட்டெயில்ஸ் பர்மாவுக்கு தெரிய வந்து அதை பப்ளிக்காக சொல்ல பர்மா மேலே இருந்த ரெஸ்பெக்ட் குருபாதத்துக்கு அடுத்த லெவலுக்கு போகுது. அடுத்ததாக இந்த படத்தில் வர குருபாதத்துடைய கேரக்டர் ஸ்கெட்ச். முதல்ல நடிகர் ரகுவரன் அவர்களுக்காக 100% நெகட்டிவ் ரோலாக இருந்த குருபாதம் கேரக்டர் நெப்போலியன் அவர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு கிரே ஷேட் கேரக்டராக மாற்றி அமைக்கப்படுது. குறிப்பாக ஒருத்தன் காலை பிடிச்சி இன்னொருத்தன் வாழக்கூடாது அப்படின்ற கொள்கையை சொல்லலாம். இதை மேலும் சுவாரஸ்யப்படுத்துகிற விதமாக படத்துடைய மேஜர் சீனான பர்மாவுடைய அப்பா அடித்து அவமானப்படுத்துகிற மூமெண்ட் குருபாதத்துடைய உத்தரவாக இல்லாமல் அங்கே இருக்கிற அடியாட்களோட முடிவாக உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த விஷயம் குருபாதம் அவர்களுக்கு தெரியாததால் தான் பர்மா திரும்பி குருபாதத்துக்கிட்ட வரும்போது பெரிய அளவிலான சந்தேகம் குருபாதத்துக்கு வந்திருக்காது.